வணக்கம் ஐயப்ப பக்தர்களே! இன்னைக்கு நம்ம வீட்ல ஐயப்ப பூஜை. ஐயப்ப பூஜைக்காக யார் வந்திருக்கான்னு பார்த்தா, நம்ம ராகுல்னாவும், மகேஷ்னாவும் அவங்க பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டெக்கர் டீம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க. கோட்டைப்பாளையத்தில போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். ஏ டூ இசட் சர்வீஸ் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா தென்னை மரத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க போல கோட்டைப்பாளையத்தில. நம்ம பையா அழகா ஒவ்வொன்னையும் தென்னை இலையில டெக்கரேஷன் பண்ணி குடுத்துட்டு இருந்தாரு. ஒவ்வொன்னும் அவ்வளோ அழகா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபுல் டெக்கரேஷனும். எனக்கே ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்க்குறப்போ வெளிய தென்னங்குருத்து, தென்னை இலை எல்லாமே நேச்சுரல் ஐட்டம்ஸ் வச்சு பயங்கரமான ஒரு டெக்கரேஷன் உள்ள நடந்துட்டு இருந்துச்சு. பார்த்தா உள்ள என்னடா ஒரு கோயில் செட்டப்பே வந்துருச்சுன்னு நானும் பார்த்து ரொம்ப அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிட்டேன். அப்ப நம்ம வீடியோ எடுக்கிறப்ப நடுவுல பாதி பாதி பேர் உள்ள உள்ள ஓடி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அங்க அழகான ஒரு ஐயப்பனுக்கான ஒரு டெக்கரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. நான் அப்புறம் என்னென்ன சாமான் ஐயப்பனுக்கு வேணும்னு எல்லாம் எழுதி லிஸ்ட் எல்லாம் வெளிய குடுத்ததுக்கப்புறம், இங்க உள்ள டெக்கரேஷன் வேலை பயங்கரமா நடந்துச்சு. கரெக்ட்டா நம்ம பாய்ஸ் வந்துட்டாங்க. நம்ம கிஷோர் சாமி ஒரு மாலைய வந்துட்டு இவங்க பண்ற அலும்பு தாங்க முடியல. உள்ள எல்லா டெக்கரேஷனும் வெளிய பாலை இலை எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ரோஸும், ஒவ்வொரு மணியும் ஐயப்பனுக்காகவே இன்னைக்கு இங்க வந்த மாரி இருந்துச்சு. மாலை எல்லாமே கோட்டைப்பாளையத்துலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ அழகான உள்ள டெக்கரேஷன் நடக்கிறப்போ, உள்ள எல்லாரும் பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. சின்ன சின்ன பூவுல டெக்கரேஷன் 18 படிய தொடச்சாச்சு. அப்பதாங்க நான் ஐயப்பன் ஃபோட்டோவ தொறந்தேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் கண்ல தண்ணியே வந்துருச்சு. ஐயப்பன நம்ம வீட்ல வச்சு பூஜை பண்ணி பார்க்கறக்காக. அது வெளிய பார்த்தோம்னா பூவெல்லாம் அழகா டெக்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள பூ கட்டியாச்சு, பஞ்சாமிர்த கன்னிசாமி பெனஞ்சாச்சு, நிலவு மாலை மாட்டியாச்சு. எல்லா ஒர்க்கும் ஒரு 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசியில தாங்க விநாயகர் எடுத்து வச்சோம். அடுத்து ஐயப்பனை எடுத்து வச்சோம். அப்புறம் முருகன் 3 சாமி ஃபோட்டோவும் வச்சுட்டு, உள்ள பூவெல்லாம் டெக்கர் பண்ணிட்டு 18 படி வச்சு கடைசியா சாமி கும்பிட்டு பார்க்கறப்போ, சுவாமியே சரணமையப்பா! சமஸ்திரநாதக ரட்சகனே சரணமையப்பா!